நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய பேரிலேயும் இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம். அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமனக்குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம். அண்மை காலமாக பழைய பாராளுமன்ற அதாவது தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற ஆட்கள் போய் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் பரப்பில் இடம் அளிக்க வேண்டும் என்ற கதைகள் பெரும்பாலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள், யுவதிகள், ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிற அதே வேளையிலே முற்றுமுழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தள்ளாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு, ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று. அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வோம்.